நம்ம வாஷிங் மிஷினை நிறைய பேர் க்ளீன் பண்ண மாட்டோம். இங்கே பாருங்கள் ஃபில்டர் எப்படி இருக்குது. ஃபில்டரை மட்டும் க்ளீன் பண்ணால் பத்தாது, இந்த வாஷிங் மிஷின் பாட்டமில் இருக்க அதையும் க்ளீன் பண்ணணும். அதுக்காக தான் நான் அந்த டூலை வாங்கியிருந்தேன். டூலை வாங்கி கலட்டிட்டு பாருங்கள் பாட்டமில் எவ்வளோ அழுக்கு இருக்குது. இதில் தான் நான் எங்களோட ட்ரெஸ்ஸையும் வாஷ் பண்ணிகிட்ருக்கோம் இவ்வளோ நாள். ஒரு வழியாக அந்த பாட்டமையும் ஃபில்டரையும் நான் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் ஃபில்டரோட கண்டிஷன் எப்படி இருக்குது. நான் அந்த பாட்டமில் காமிக்கிறேன். முன்னே எப்படி இருந்தது, இப்போ எவ்வளோ க்ளீன் ஆச்சுன்னு பார்த்துக்கோங்க. நல்லா ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெள்ளை மருந்துன்னு நிறைய ஏரியாவில் சொல்லுவாங்க. அதை ஒரு லிட்டரு ஊற்றிட்டு மிஷினை டர்போ மோடில் போட்டேங்க. 2 ஹவர்ஸ் எடுத்துக்கிச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள் வாஷிங் மிஷின் அவ்வளோ புதுசாக இருந்தது, உள்ளே எந்த அழுக்குமே சேராமல். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.